From customers to real brand ambassadors. 21,000 plus stories by Jen Housing. தவேக தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழா நடத்த திட்டம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை விஜய் சந்திப்பதாக தகவல். ஆட்சி அமைக்க உரிமை கோரும் வகையில் சந்திப்பு. விஜய் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல். காங்கிரஸ் சார்பில் முறைப்படியான ஆதரவு கடிதம் அனுப்பப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியீடு. காங்கிரஸ் தரப்பில் 2 அமைச்சர் பதவிகளை தவேகவிடம் கோருவதாக வெளியான தகவல். ஒப்புக்கொண்டால் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதில் சிக்கல் இல்லை என கூறப்படுகிறது. மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் ஓர் அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்திக் கொண்டிருந்த பணநாயகம் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது. எவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திலும் தில்லாக நின்றதாக விஜய் பதிவு. நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசளிக்கப்பட்டன. குழந்தை செல்வங்கள்தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறியிருப்பதாக விஜய் பெருமிதம். ஆட்சி அமைப்பது தொடர்பாக இபிஎஸ்-உடன் தவேக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற லீமா ரோஸ் சென்னையில் இபிஎஸ்-ஐ சந்தித்த பின் பேட்டி. பேச்சுவார்த்தைக்கு பின் நல்ல முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கிறோம் என லீமா ரோஸ் பேட்டி. பேச்சுவார்த்தை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உரிய நேரத்தில் பதிலளிப்பார் என்றும் தகவல். தவேக ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக ஆதரவு அளிக்காது. இன்னும் 12 இடங்கள் தேவைப்படும் நிலையில் அதிமுகவின் OS மணியன் திட்டவட்டம். தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசிடம் விஜய் ஆதரவு கேட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பேட்டி. விஜயின் கோரிக்கை மற்றும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாநில காங்கிரஸே முடிவெடுக்க மேலிடம் அனுமதி என்றும் விளக்கம். காமராஜரின் கொள்கைகளை வழிமொழிபவராக விஜய் இருக்கிறார் என்பதை கவனிப்பதாகவும் KC வேணுகோபால் பேட்டி. தமிழகத்தில் மதச்சார்பின்மை கொள்கை கொண்ட அரசு அமைய வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதி என்றும் விளக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க தமிழக காங்கிரஸ் ஒருமனதாக முடிவு என தகவல். மூத்த தலைவர்களுடன் நடைபெற்ற காணொலி கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக பேச்சு. தவேகவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விஜய் நன்றி. தமிழக அரசுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என எதிர்பார்ப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு.
தவேகவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் விஜய் நன்றி. அரசியலை கடந்து மாநிலத்தின் முன்னேற்றத்திலும் தமிழக மக்களின் நலனே முக்கியம் என பதிவு. அமைச்சரவை பட்டியல் தொடர்பாக சென்னை பட்டினம்பாக்கம் இல்லத்தில் விஜய் ஆலோசனை. முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும் போது அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என தகவல். என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு. சத்யபாமா, விஜயலட்சுமி உள்ளிட்ட பெண் எம்எல்ஏக்களும் அமைச்சரவையில் இடம்பெற உள்ளதாக தகவல். தவேக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் விஜய். தவேக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில் அவசர ஆலோசனை. உள்துறை செயலாளர் மணிவாசன், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், சென்னை மாநகர காவல் ஆணையர் அதிகாரிகள் பங்கேற்பு. சட்டமன்ற தேர்தலில் சாதனை படைத்த தவேக 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. தென்காசி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நாகை, அரியலூர், நீலகிரி, திருவாரூர், விழுப்புரம் மாவட்டங்களில் வெற்றி பெறாததால் தவேகவினர் ஏமாற்றம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் விஜய்க்கு இலங்கை தலைவர்கள் வாழ்த்து. இலங்கையுடனான உறவு இன்னும் வலுவானதாகவும் நேர்மறையானதாகவும் அமைவதை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக நமல் ராஜபக்சே கருத்து. உழைப்பால் உயர்ந்திருக்கிறார் நடிகர் விஜய். அவரின் வெற்றிக்கு மனதார வாழ்த்துகிறேன். விஜய் மென்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றும் நடிகர் கவுண்டமணி வாழ்த்து. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை எம்எல்ஏக்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் நடைபெறும் என துரைமுருகன் அறிவிப்பு. கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த திமுக தலைவர் ஸ்டாலின் நேரில் சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஸ்டாலினுடன் சென்ற சேகர் பாபு அழுத நிலையில் திமுக தொண்டர்களும் கண்ணீர் சிந்தியபடி நின்றனர். கொளத்தூர் மக்களுக்காக என்றும் உண்மையாக உழைப்பேன் என மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கொளத்தூருக்கும் தனக்குமான உறவு தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்த உறவு என்று பெருமிதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் அர்லேகர். அடுத்த அரசு அமையும் வரை முதலமைச்சராக தொடருமாறு வலியுறுத்தல். தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் படங்கள் அகற்றம். ஆளுங்கட்சியான திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததால் நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற மூத்த நிர்வாகிகள் சந்திப்பு. எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் இபிஎஸ் தலைமையில் 6ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம்.
மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுகவின் அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து ஆலோசனை. புதுச்சேரியில் ஆட்சியை தக்க வைத்துள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 6ஆம் தேதி ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு. ராஜினாமா கடிதத்தை அளித்தவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடிவு. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்த பாஜக வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் உறுதியான தேர்தல் வெற்றியை பெற்றுள்ளதாக பிரதமர் மோடிக்கு அதிபர் டிரம்ப் வாழ்த்து. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்படவில்லை, சதி மூலம் தோற்கடிக்கப்பட்டுள்ளோம். ராஜினாமா செய்ய மாட்டேன் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி பிடிவாதம். உத்தரப்பிரதேசம், ஆந்திரா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல். 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தது மத்திய அமைச்சரவை. மேற்கு வங்க தேர்தல் முறைகேட்டில் பிரதமர் மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் பங்கு உள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. இவ்வளவு அருவருப்பான தேர்தல் முறைகேடுகளை தனது வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்றும் ஆவேசம். மேற்கு வங்கம், அசாம் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர்கள் யார்? முடிவெடுப்பது தொடர்பாக அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோர் பார்வையாளர்களாக நியமனம். மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்த பாஜக வரும் 9ஆம் தேதி பதவியேற்கிறது. மாநில பாஜக தலைவர் சாமிக் பட்டாச்சார்யா தகவல். மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர சீர்திருத்த பணியால் வாக்காளர் பட்டியலில் இருந்து 91 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டன. இதுவே மம்தா பானர்ஜியின் தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் ராணுவ தலைமையகம் அருகே இரட்டை குண்டுவெடிப்பு. அமிர்தசரஸ் பொற்கோயிலில் பாதுகாப்பை அதிகரித்த போலீசார். ஹவுராவில் திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்ட பூங்கா மீட்பு. அமித்ஷா, சுபாஷ் சந்திர போஸ் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டிய அதிகாரிகள். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவின் தந்தையுமான ஆர்.பி. சௌத்ரி விபத்தில் உயிரிழப்பு. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க சொந்த ஊரான உதய்பூருக்கு சென்றபோது காரும் லாரியும் மோதி விபத்து. அருமை நண்பர் சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரியின் மரண செய்தி பேரதிர்ச்சி அளிக்கிறது. இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்து திரையுலகை வாழ வைத்தவர் எனவும் ரஜினிகாந்த் இரங்கல். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சத் நாட்டில் ராணுவ நிலை மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்திய போகோ ஹரம் குழுவினர். ராணுவ வீரர்கள் 23 பேர் உயிரிழப்பு. கோழைத்தனமான தாக்குதல் என ஜனாதிபதி மகமத் இத்ரிஸ் டெபி கண்டனம்.
ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியில் டச்சு கப்பல் ஒன்றில் அரிய வகை வைரஸ் பரவல். வைரஸால் 3 பேர் உயிரிழந்த நிலையில் கப்பலில் உள்ள 144 பேர் அச்சம். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing.